இன்னைக்கு நம்ம தி ஏசியன் மேகிஸ் பேர்டோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி சிசையோட ஃப்ரெண்டு லூசி கூட மயங்கி விழுந்திருப்பாளா, அதுக்கடுத்து கட்டுறாங்க. இப்போ லூசி வந்து நர்சிங் ரூமில் தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்து அந்த சூனியக்காரி தான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னா இவளோட மேஜிக் பவருமே அந்த புக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிசை பார்க்குற என்ன புக்கை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அது வந்து ஒரு டேஞ்சரஸான புக்கு, அதை வந்து தடை பண்ணியாச்சு, ஆனால் அந்த புக்கு தான் இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உடனே எலிய சொல்கிறான், சரி இவளோட மேஜிக் பவர் எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண பார்க்குறோம். ஆனால் எலியஸால் ட்ரேஸ் பண்ண முடியல, என்னாலே ட்ரேஸ் பண்ண முடியல, இதுக்கு எதிராக ஏதோ ஒரு ஸ்பெல் போட்டிருக்காங்க, ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் எலியஸ் பேசிடுறான். இதில் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தான் இந்த பிரச்சனையை நினச்சி பயமாக இருக்குது, ஏன்னா வந்து லூசி சிசையோட ஃப்ரெண்டுக்காக இவ எதுவும் பண்ணிப்பாளோ, இவ வந்து டேஞ்சரில் போய் மாட்டிப்பாளோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கவலையாக இருக்குது. அதோட என்னோட ஃப்ரெண்ட் அந்த ப்ரொஃபஸருக்கும் முடியல, நான் அதுக்காக ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சிசை வந்துட்டு சொல்கிறான், நான் வேணா நல்லா முடிஞ்ச உதவி உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் சொல்லிடுறான், நீ வந்து இன்னும் சின்ன பிள்ளை தான், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, நீ தலையிட தேவையில்லை, நாங்கள் தான் பார்த்துப்போம் அப்படின்னா இவன் ஒத்துக்க மாட்டான். நர்ஸும் வந்து திட்டுறாங்க, உனக்கு புரியலையா, நீ வந்து சின்ன பிள்ளை தான், இதுலலாம் நீ வந்து கலந்துக்கூடாது, நாங்கள் தான் பார்த்துப்போம், உன்னை நினச்சி அவன் கவலைப்படுறான்னு உனக்கு தெரியலையா, நீ கிளாஸுக்கு போ, நான் போய் இந்த பிரச்சனையை பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்புறாங்க. சிசையும் சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கா. இங்கே பார்த்தா பிள்ளை நின்றுட்டு இருக்கா. இவ எதுக்கு வந்திருக்கான்னா, அது மாதிரி சிசைட்ட சொல்கிறா, நீ வந்து அன்னைக்கு வாசனை பொடி கொடுத்தல, அது வந்து வாசனை போயிடுச்சு, புதுசாக ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. ஏன்னா சிசை தான் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி முடிஞ்சிட்டுனா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவளுக்காக ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருக்கா. அப்போ தான் வந்து சிசைக்கு வந்து பிளட் ஸ்மெல் வருது, எங்கேருந்து இது வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கா. ஆனால் வந்து பிள்ளைமில்லாட்ட இதை சொல்லலை. பிள்ளைமில்லாட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது மாதிரி இந்த வாசனை பொடி செய்கிறது வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவ பார்க்குறா, என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு இவ சொல்கிறா, இல்லையே பண்ண முடியுமே, நான் இதுக்காக நிறையா வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சிசு சொல்லிகிட்டு இருக்கா. உடனே பிள்ளை மேலே வந்து சோகமாயிடுறா. ஏன் இவ சோகமாக இருக்கான்னு தெரியாது. சோகமாயிட்டு இது மாதிரி ஒரு நாள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு சிசையும் சொல்கிறேன். பார்த்தா இது வந்து யாரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு கட்டல. இப்போ அடுத்து கிளாஸ் கட்டுறாங்க. இன்னைக்கு கிளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி மந்திர எழுத்துக்களை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது. சொல்லப்போனால் இதுங்க ஒவ்வொன்றுமே நம்மளை வந்து பாதுகாக்கும், ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தாயத்து மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதில் ஏதோ முள்ளு மாதிரி இருக்குது. அது சிசை வந்து உத்து பார்த்துட்டு இருக்கா. உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த ப்ரொஃபஸர் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இது வந்து காட் ஆஃப் தண்டர், அவங்கள்ட்ட இருக்க மாதிரி, ஃபேரிஸ்ட்டு இருக்க மாதிரி இது வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது, சொல்லப்போனால் இது ஒரு முள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் எடுத்து சிசை பார்க்குறாங்கன்னா, எலியஸ்டையும் அந்த முள் தானே இருக்கும், ஷேடோவிலேருந்து முள்ளுகளாக தான் வரும், அதனால தான் இதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இதை வந்து ப்ரொடக்டிவ்க்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இது நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் ஜோயி கேட்டுட்டு இருக்கான், லூசி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நைட்டு கட்டுறாங்க. ஜோயி வந்து லூசியை தான் பார்க்க வந்திருக்கான். அப்போ தான் அவள் கண்ணு முழிக்கிறான். அப்போ தான் ஜோயி பற்றிட்டு இருக்கான். லூசி வந்து சிசை சொன்னா, நீ திருப்பி மயங்கி விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், திருப்பி ரெஸ்ட் எடு, அப்போ தான் உனக்கு சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. சரி கிளம்பலான்னு இருக்கப்ப லூசி வந்து இவன்கிட்ட கேட்குறா, இது மாதிரி உன் முடியை திருப்பி பாம்பை மத்தி காட்டேன், எனக்கு அதுங்களோட விளாட்ணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பாம்பை மாற்றிருக்கானா, அந்த பாம்பு கிட்ட தான் கந்து விளாண்டுட்டு இருக்கா. அதில் என்ன சொல்கிறான்னா, சின்ன பிள்ளைய வந்து ஸ்பைடர்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இவள் ஸ்பைடர் குடும்பத்தை சேர்ந்தவ தானே, அதனால தான் இவளுக்கு இந்த பாம்பையும் பிடிச்சிருக்கான், அதான் சொல்லிட்டு இருக்கல. உடனே இவன் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி கோர்கானியன மக்கள்கிட்ட வந்து நீ பாம்பை வந்து காட்டுங்க கொடுங்க தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ கேட்கக்கூடாது, எங்களுக்கு இது வந்து தனி அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பயே அவள் தூங்க ஆரம்பிச்சிடான். சரின்னு சொல்லிட்டு ஜோயும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இது எல்லாமே லூசியானை வந்து கேட்டுட்டு தான் பக்கத்தில் தான் படுத்திருப்பான், பக்கத்து ரூமில். அடுத்து இங்கே காலேஜ் தான் கட்டுறாங்க. இங்கே வந்து ஹாலோவின் போயிட்டு இருக்கு போல, எல்லாருமே சூப்பராக வேஷம் போட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே 2 ப்ரொஃபஸரை கட்டுறாங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை நம்ம தான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி, இந்த பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குறது. அப்போ தான் இன்னொரு ப்ரொஃபஸர் சொல்கிறது, என்ன பண்ணுறது, இப்போ காலேஜில் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, ஏன்னா நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, புக்கு காணும், காலேஜில் அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் இதை பார்த்துக்கணும், ஏன்னா வந்து இதை கேன்சல் பண்ணிட்டா வெளில சந்தேகம் வந்துடும்ல, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் இன்னொரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, ஒருவேளை இது வந்து அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறவங்களோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனு பார்க்குறான், ஓ அந்த வேஸ்ட் டவரை பற்றி சொல்கிறியா, எனக்கும் அது மாதிரி தான் தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வெளில கட்டுறாங்க. ஆலிஸ் தான் வந்துகிட்டு இருக்கா. அங்கே 2 பேர் பேய் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து என்கிட்ட கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து ஜோயை கட்டுறாங்க. ஜோயை வந்து லூசியை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேறான், நான் உன்னை விட மாட்டேன், போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து சிசை வந்துடுறா, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் ஜோய் சொல்கிறான், இது மாதிரி இவ இப்போ தான் கண்ணு முழிச்சோன்னே வெளில போய் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அதனால தான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவள் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி டியூஷனுக்கு நான் ஃபீஸ் கட்டணும், அதனால ஹாலோவீனுக்கு நான் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், நான் போய் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சண்டை போட்டுட்டு இருக்க.
சிசேவும் பிடிச்சிக்கிட்டு லூசியை விட மாட்டா. அவ சொல்லிட்டு இருக்கா, விடுச்சிசே என்ன விடுச்சிசே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதான் சிசே சொல்லிட்டு இருக்கா, அது அண்ணன் கொடுத்த பணம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு லூசி சொல்றா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், அதை தொடக்கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அங்க ரேயானும் ஐசக்கும் வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் ஜோய் சொல்றான், இது மாதிரி லூசி வந்து வேஸ்ட் டவருக்கு போறாளாம் ஏதோ வேலை பக்கத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஐசக் சொல்லிட்டு இருக்கான், ஓ அந்த இடமா, அங்க வந்து டேஞ்சரான நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அங்க வந்து விலை உயர்ந்த மூலிகைலாம் இருக்குமா, அதை பறிச்சுட்டு வந்து அதுக்கு காசு கொடுப்பாங்களாம். அந்த வேலை தான் நீ பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி லூசிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அதை பண்ண போறேன், நான் வந்து முன்னாடியே சைன் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால நான் போறேன் அப்படின்னு சொன்னா கிசேவும் ஜோயையும் விட மாட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு உனக்கு பதிலாக நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல கட்டுறாங்க, இப்போ வேஸ்ட் டவரை தான் கட்டுறாங்க. அங்க பார்த்தா பிளமேலா வந்திருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு. அப்பதான் அங்க சிசே, ஜோயி, ஐசக், ரியான் இவங்க எல்லாருமே வந்து வர்றாங்க. பிள்ளைமேல பார்த்துட்டு இருக்கா, சிசே இங்கே வந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் வந்து ஜோய் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி லூசிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால அவளுக்கு பதிலாக நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்துட்டு இது மாதிரி லூசி சொன்னால நம்ம என்ன கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, போற வழியில நான் சொல்றேன், என் பேரு ஃபாபியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அடுத்து நம்ம லூசியை தான் கட்டுறாங்க. பக்கத்துலேயே வந்து ரூத் பார்த்துக்க உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்பதான் இங்கே இவளோட டீச்சர் வராங்க. அவ வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி லூசி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா மன்னிச்சிருங்க டீச்சர், இது மாதிரி வந்து நான் சைன் பண்ணி கொடுத்தேன் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப தான் இவங்க சொல்றாங்க, பரவாயில்லம்மா அங்கே வந்து இப்போ ஆபத்தா இருக்கு, அதனால நீ போக தேவையில்ல, உனக்காக வேற ஒரு டாஸ்க் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னே இவளுக்கு பயம் வந்துருது. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் இங்கே சிசியை கட்டுறாங்க. இது வந்து பிள்ளைமலையாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ எப்போதுமே இங்கே வேலை செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறேன், எப்பயாச்சும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபேபியா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். அப்போ தான் அந்த ஃபேபியா சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி இங்கே நிறைய ஆபத்து இருக்குது, அதனால எப்போதுமே எச்சரிக்கையாக இருங்க, நிறைய அழிஞ்சு போன செடிகள் வந்து உயிரினங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது, அதோட சில பேர் இங்கே அவங்களோட இதயத்தையே இழந்திருக்காங்க, சில பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க, அதனால எப்போதுமே எச்சரிக்கையாக இருங்க, சிரிப்பு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கிறான். அடுத்து நம்ம பிரின்சிபலை காட்டுறாங்க. அவங்க வந்து பூனைக்கிட்ட கொஞ்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அது மாதிரி காலேஜில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எங்கேருந்து ஆரம்பிக்க என்ன தெரில, என்ன பண்ணுறது, நான் தானே பிரின்சிபால், எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும், இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணால் என்னோட ரெப்புடேஷன் தானே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த முதல்ல லெட்டர்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு லெட்டரை படித்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, இது மாதிரி பிள்ளைமேல வந்து காலேஜ் விட்டு நிற்க போகிறான்னு போட்டிருக்கு. பிரின்சிபலும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சீரிஸோட சீசன் 1 வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு, அதையும் பார்த்து லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பை.